வீடு பூரா ஒரே குப்பையுமா கிடக்கு. தூத்து துப்புரவு பண்ணி வைக்க வேண்டாமா? இப்படியா வீட்டை போடுவ? கிச்சனும் துப்புராவே இல்லை. பாத்திரம்லாம் அந்தந்தால சிங்கில் கிடக்கு. இப்படி இருந்தால் சமையல் எப்படி பண்ண தோணும்? பெட்ரூமில் உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, வீடை எப்படி போட்டுட்டு? என்ன பேசுற நீ? நான் தான் சொன்னேன்ல இன்னைக்கு இன்டர்வியூ போறேன்னு சொல்லிட்டு. போயிட்டு வந்து இப்பதான் டயர்டா உட்காந்துருக்கேன். இனிமேல் தான் எல்லா வேலையும் பார்க்கணும். அதுக்காக வீட்டை எப்படியா போட்டு வச்சிருப்ப? இப்ப என்ன, எல்லாத்தையும் நான் செய்யறேன், கொஞ்சம் பொறு. போதுமா? எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். சரி, இன்டர்வியூக்கு போனியே, அது என்னாச்சு? இல்லப்பா, இன்டர்வியூ போனது எனக்கு என்னமோ அந்த வேலை செட் ஆகும்னு தோணல. ஏன்னா அந்த டைமிங் கொஞ்சம் அதிகமா இருக்கு. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, அதை சொல்லவா? சரி, இப்போ உன் மனசில் என்ன ஐடியா ஓடுது? இப்போ என்ன செய்ய போறா சொல்லு. இல்லப்பா, எனக்கு தான் டெய்லரிங் தெரியும்ல. ஸோ வந்துட்டு நம்ம பேசாம ஒரு மிஷின் எடுத்து போட்டு பண்ணலாமா? சரி, இப்போ ஐடியாலே போட்டு இப்போ மிஷின் வாங்கணும். அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் சொல்லு. ஜாக் மிஷின் தான்ப்பா பார்த்து வச்சிருக்கேன். அது வந்துட்டு ஒரு 25,000 இருந்து 30,000 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 மிஷினா எடுத்து போட்டுடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டிச் பண்ணி வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் கொஞ்சமா ஆர்டர்ஸ் வந்துட்டு இருந்துச்சுல, பேசாம அதவே ஃபுல் டைமா பண்ணிடலாம். இப்போ நீ சொல்கிற மாதிரி பார்த்தா இப்போ மிஷின் எடுக்கிறதுக்கு இப்போ ஒரு 50-60 ரூபா கிட்ட ஆயிருமா? அதுக்கு ரூபாய்க்கு எங்கே போகிறது, என்ன செய்யறது சொல்லு. எப்பா, அதான் ஜுவல் இருக்குல்ல, பேசாம அதை வச்சு பார்க்கலாமா? கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் பிக்கப் ஆயிரும்னு நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ் எனக்காக இதை பண்ண முடியுமா?